ஒரு வழியாக கிணத்து வேலையை தொடங்கியாச்சுங்க. ஃபஸ்ட்டு காங்கிரீட் ரிங்காக கருங்கல்லான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். காங்கிரீட் போடுறவங்க காங்கிரீட் ரிங்கு தான் பெஸ்ட்டுனாங்க. கருங்கல் போடுறவங்க கருங்கல்ல கட்டி இருக்கிறத பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னாங்க. சரி காங்கிரீட்லேயே போட்டுடலாம், ஏற்கனவே கருங்கல்ல கட்டி தானே உடஞ்சது, இனி அந்த நிலமை வரக்கூடாதுன்னு நாங்கள் காங்கிரீட் ரிங்குக்கே வந்து ஒரு கொட்டேஷன் கேட்டோம். உடஞ்சி போன 2 சைடு மட்டும் காங்கிரீட் ரிங்கை ஜாயின் பண்ணிக்கலாம், மற்ற 2 சைடு பாம்பேரி அப்படியே விட்டுறலான்னாங்க. சரி அப்படியே வந்து கொட்டேஷன் கேட்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க போட்ட பில்லை பார்த்துட்டு உடனே சாக்கு 12 to 14 லட்ச ரூபாய்க்கு வந்து கொட்டேஷன் போட்டிருக்காங்க. அதாவது 500 மூட்டை சிமெண்ட், 50 யூனிட் மணல், கம்பி கட்டுற செலவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவே 8 லட்ச ரூபாய்க்கு செலவு வந்துருச்சுங்க. இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மண் எடுத்து கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் எங்களால் வந்து காங்கிரீட் ரிங் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. முதல்ல மண் எடுத்துடலான்னு ஹிட்டாச்சி வண்டிக்காரங்களை கூப்பிட்டோம். அதாவது கிரெயின் மூலமாக சின்ன ஹிட்டாச்சி வண்டி இறக்கி அதன் மூலமாக மண் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். அடிக்கணக்கில் வந்து ரேட்டு பேசினாங்க. அதாவது அடிக்கு 45 ரூபா பேசி கடைசியில் 42 ரூபாய்க்கு முடிஞ்சு எங்களுக்குள்ளே நாங்கள் சைன் பண்ணி 100 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். திடீர்னு எங்கள் கிணத்தோட பங்குதாரர் ஒருவர், நம்ம காங்கிரீட் ரிங்கே போட வேணாம், கருங்கல் அகலமாக போட்டு கட்டிக்கலாம், காங்கிரீட் ரிங் போட ரொம்ப செலவாகுது அப்படின்னாரு. சரி வேலையை ஆரம்பிச்சிடலாம், வண்டியை கூப்பிடலான்னு பிளான் பண்ணப்போ தான் வந்து திடீர்னு கருங்கல் போடுறவரை, நானே உங்களுக்கு மண் அள்ளி தரேங்க, அடிக்கு வந்து 25 ரூபாய்னு மண் அள்ளி தரேங்கன்னாரு. கடைசியில் நேரில் வந்து வேலையை பார்த்துட்டு அடிக்கு 30 ரூபாய்னு பேசி முடித்தோம். ஏன் நாங்கள் ஆளுகளே விட்டோம்னா உள்ளே வந்து கல் உடஞ்சி விழுந்துருக்குது. மிஷின் மூலமாக எடுத்து போடுறப்ப கல் மண்ணுன்னு ஒட்டுக்கா சேர்ந்து எடுத்து போடுவாங்க. ஆனால் ஆளுகளை விட்டு எடுத்து போடுறப்ப கல் தனியாக மண் தனியாக பிரித்து எடுத்து போட்டாங்க. இதே கல்லை சுவர் எழுப்புறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் மூலமாக இன்ஜின் மூலமாக மண் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆரம்பித்த ஒரு வாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. இனிமேல் நல்லபடியாக வேலை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் போகணும்னா ஒரு கெடா பலி கொடுத்தான்னு அப்படின்னாங்க. வேறு வழியே இல்லை, முத்தூர் சந்தைக்கு போய் கெடா வாங்கி கொடுத்தோம். இந்த ஒரு கெடையோட ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7000 ரூபா. ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் நேரமாக வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக தொடங்கிட்டாங்க.